Hey guys, so previous வீடியோவில் வந்து நம்ம NXPost எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி செட்டப் பண்ணணும் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு விஎஸ் ஸ்கேன் ஒரு சர்வரை இல்லை ஒரு டிவைஸை நம்ம ஏதோ ஒரு டிவைஸ்க்கு நம்ம இப்போ வல்னபிலிட்டி அசஸ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வல்னபிலிட்டி அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரீ ரெக்வயர்டு திங்ஸ் நம்ம வந்து பண்ணணுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போது இந்த ப்ராசஸ்க்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வெர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட வெர்ச்சுவல் மிஷின். என்னோட ஆக்சுவல் மிஷின் விண்டோஸ் 10 அண்ட் இப்போ நான் வெர்ச்சுவல் மிஷின் விண்டோஸ் 7 வச்சுருக்கேன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மிஷினோட ஐபி அட்ரஸ் வந்து 192.168.0.8. ஓகே, ஸோ இப்போது நான் வந்து இந்த மிஷினோட வல்னபிலிட்டிஸ் தான் கண்டுபிடிக்க போகிறேன். 192.168.0.8ஓட வல்னபிலிட்டிஸை தான் இப்போ நான் ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் வந்து NXPostல நான் ஸ்கேன் ரன் பண்ண போகிறேன். ஸோ என்னோட மிஷின் வந்து என்னோட ஒரிஜினல் மிஷினோட ஐபி அட்ரஸ் பார்ப்போம். என் ஒரிஜினல் மிஷினோட ஐபி அட்ரஸ் 192.168.0.5. என்னோட வெர்ச்சுவல் மிஷினோடது 192.168.0.8. ஓகே, ஸோ இப்போது நான் 5 to 8 வந்து எனக்கு கனெக்டிவிட்டி இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதாவது என்னால் சோர்ஸ் எது டெஸ்டினேஷன் எதுன்னு நான் சொல்கிறேன். சோர்ஸுன்றது என்னோட ஸ்கேனர். என் ஸ்கேனர் ஐபி வந்து 0.5. அங்கேருந்து டெஸ்டினேஷன் எனக்கு ரீச் ஆகணும். அப்போ தான் என்னால் இந்த டிவைஸை ரீச் பண்ணி இந்த டிவைஸ்க்குள்ளே வந்து என்னால் விஎஸ் ஸ்கேன் பண்ண முடியும். ஸோ இப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்மேப் ரன் பண்ண போகிறேன். அதாவது சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் போர்ட் ஓப்பனில் இருக்கான்னு நான் முதல்ல செக் பண்ணணும். ஸோ 192.168.0.8. ஓகே, ஸோ ஹோஸ்ட் இஸ் அப் அண்ட் என்னென்ன போர்ட் ஓப்பனில் இருக்குன்ட்டு இப்போ நம்மளுக்கு வரும். இப்போ நான் யூஸ் பண்ணுற டூல் வந்து பார்த்தீங்கன்னா என்மேப். இந்த என்மேப்புன்ற டூலை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ டியூட்டோரியலாக உங்களுக்கு தரேன் என்மேப்பை பற்றி. ஸோ இப்போ நான் பேசிக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா சோர்ஸ், அதாவது இந்த சோர்ஸ் மிஷின்லேருந்து டெஸ்டினேஷன் மிஷினுக்கு எந்தெந்த போர்ட்ஸ் டாப் 10 போர்ட்ஸில் எந்தெந்த போர்ட்ஸ் ஓப்பனில் இருக்குன்னு சொல்கிறேன். டாப் 10 போர்ட்ஸ்னால் இதுதான் டாப் 10 போர்ட்ஸ் 21, 22, 23, 25, 80, 110, 139, 443, 445, 33, 89. இதில் தான் டாப் போர்ட்ஸ். ஸோ டாப் போர்ட்ஸில் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் என்னென்ன போர்ட்ஸ் ஓப்பன் இருக்குன்னு நான் முதல்ல பார்த்துக்கிறேன். ஸோ 139 and 445. ஸோ விண்டோஸை பொறுத்த வரைக்கும் 139, 445, 135, 443, 80 இந்த போர்ட்ஸ்லாம் வந்து ஓப்பனில் இருந்தால் தான் நம்மளுக்கு வல்னபிலிட்டிஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ் இந்த சர்வீசஸில் தான் ரன் ஆகும் அண்ட் நம்ம விஎஸ் ஸ்கேன் பண்ணுறதுக்கும் இந்த போர்ட்ஸில் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதே நெட்வொர்க் டிவைசஸ், லினக்ஸ் பேஸ்டு டிவைசஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 22 அண்ட் போர்ட் 80 இந்த போர்ட்டில் தான் விஎஸ் ஸ்கேன், போர்ட் 22 அண்ட் 443 இந்த போர்ட்டில் தான் விஎஸ் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ என்மேப் பண்ணியிருக்கோம். 2 போர்ட் ஓப்பனில் இருக்குது, 139 அண்ட் 445. ஓகே, ஸோ இப்போ போர்ட் ஓப்பனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ஐபி தான் நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஐபி இப்போ நம்ம NXPostல ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா மேலே போய் க்ரியேட்டில் போயிட்டு ஒரு சைட் க்ரியேட் பண்ணணும். சைட்டுன்றது என்னென்னா ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் மாதிரி. அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம எல்லா ஐபிஎஸுமே ஆட் பண்ணுவோம். அதுக்குள்ளேருந்து தான் ஸ்கேன் பண்ணணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் ஹோம் நெட்வொர்க்கு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஹோம் நெட்வொர்க்குன்றது இப்போ நான் க்ரியேட் பண்ணுற ஒரு சைட் நேம். ஸோ இந்த சைட்டில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அசர்ட் ஆட் பண்ண போகிறேன். என்ன அசர்ட் ஆட் பண்ண போகிறேன்? 192.168.0.1. ஓகே, 192.168.0.1லேருந்து 192.168.0.255. ஸோ இப்போ நான் இந்த ரேஞ்சை செட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஏன்னா இதுதான் என் ரவுட்டரில் நான் என் ஹோம் நெட்வொர்க்குக்கு செட் பண்ணியிருக்கிற ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் என் ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிற இல்லை என் லேண்டில் கனெக்ட் ஆகிற எல்லா டிவைசஸ்க்குமே ஐபி அட்ரஸ் அசைன் ஆகும். ஸோ இந்த ஐபி ரேஞ்சை நான் இங்கே செட் பண்ணிட்டேன். ஆத்தென்டிகேஷன் இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சர்வரோட அட்மின் க்ரெடென்ஷியல்ஸ் இங்கே போட போகிறேன். ஸோ இங்கே என்ன யூசர் நேம் கொடுத்துருக்கோம்? அட்மின். ஓகே, ஸோ இதோட பாஸ்வேர்ட் என்ன செக் பண்ணி பார்ப்போம். அட்மின் யூசர் நேம். ஓகே, எனக்கு அட்மினோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எனக்கு தெரியும் இப்போது இந்த சர்வரோடது. ஸோ அதே க்ரெடென்ஷியல்ஸ் நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். ஸோ க்ரெடென்ஷியல்ஸ் நேம் வந்து 192.168.0.8 இதுதான் அந்த மிஷினோட ஐபி அட்ரஸ். ஸோ அதையே நான் நேமாக கொடுக்குறேன் ஜஸ்ட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷனுக்காக. யூசர் நேம், ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டேன். ஐபி அட்ரஸை கொடுத்து போர்ட் 445ல
டெஸ்ட் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்தா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ which is credential சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது நம்ம சைட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், நம்ம ஐபிஎஸ்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்கோம், அந்த டிவைசஸ்க்கான க்ரெடென்ஷியல்ஸ் என்னவோ அதை நம்ம இங்கே செக் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் என்ஜின் வந்து பை டிஃபால்ட்டு லோக்கல் ஸ்கேன் என்ஜினில் தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் மல்டிபிள் என்ஜினை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த என்ஜினோட அந்த பர்டிகுலர் என்ஜினை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்ம ஃபுல் ஆடிட்டே கொடுப்போம். அண்ட் ஒரு டெம்ப்ளேட்டுக்கும் நம்ம டெம்ப்ளேட்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். பட் நான் பை டிஃபால்ட்டாக ஃபுல் ஆடிட்டே கொடுக்குறேன். அண்ட் அலர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் இதில் க்ரியேட் பண்ணலை, ஸோ அலர்ட்ஸ் ப்ராப்ளம் இல்லை. ஸ்கெடியூலும் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸ்கெடியூலில் நம்ம போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கெடியூல் டைமுக்கு ஸ்கேன்ஸ் ரன் ஆகும். ஸோ இப்போ நான் சைட்டை க்ரியேட் பண்ணிவிட்டேன், சேவும் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குது, ஹோம் நெட்வொர்க்குன்ட்டு ஒரு சைட் இருக்குது. இந்த சைட்டுக்குள்ளே என்ன இருக்குது, என் வீட்டில் இருக்கிற டிவைசஸ் எல்லாத்தையும் நான் இதுக்குள்ளே ஆட் பண்ணி வச்சுருக்கேன், ஐபி ரேஞ்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு நான் இப்போ என்னோட வெர்ச்சுவல் மிஷினை ஸ்கேன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ஸ்கேன் இனிஷியேட் பண்ணிட்டேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து எந்த சைட்டில் ஸ்கேன் இனிஷியேட் ஆகிருக்கு, அந்த ஸ்கேனோட ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், பாஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், ஸ்கேன் டேட்டா கொடுத்தீங்கன்னா ஸ்கேன் லாக் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கேன் இன்ஜின், எந்த ஸ்கேன் இன்ஜின் யூஸ் பண்ணுறது, லோக்கல் ஸ்கேன் இன்ஜின் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். லோக்கல் ஸ்கேன் இன்ஜின் தான் நம்ம யூஸ் பண்ணுற இந்த சர்வரோட ஸ்கேன் இன்ஜினை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு வேறு ஸ்கேன் இன்ஜின் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்கேன் இன்ஜினோட ஐபி அட்ரஸ் அண்ட் என்ஜின் நேம் இங்கே டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் கம்ப்ளீட்டட் அசட்ஸில் வந்து எந்தெந்த அசட்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்குன்ற ஸ்டேட்டஸ் வரும், இன்கம்ப்ளீட் ஆன அசட்ஸ்க்குலாம் கீழே ஸ்டேட்டஸில் வரும். ஸோ இட் வில் டேக் சம் டைம், டிபெண்ட்ஸ் அப்பான் தி டிவைஸ், டிபெண்ட்ஸ் அப்பான் த போர்ட், டிபெண்ட்ஸ் அப்பான் த ரன்னிங் சர்வீசஸ், நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இட் வில் டேக் சம் டைம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் 2 மினிட்ஸ்லேருந்து இட் வில் கோ டில் 1.5 hours மேக்ஸிமம், அது வரைக்கும்லாம் கூட போகும் ஒரு சில டைம். டிபெண்ட்ஸ் அப்பான் தி சர்வீசஸ், வல்னபிலிட்டிஸ், மெனி பேராமீட்டர்ஸ். ஸோ அது மாதிரி ஆகும். 1.5 hours 2 hours கூட ஒரு சில டைம் ஸ்கேன்ஸ் போகும். மினிமம் பார்த்தீங்கன்னா 2 to 3 minutes வரைக்கும் எடுக்கும். லினக்ஸ் டிவைசஸில் பார்த்தீங்கன்னா ஓகே, நம்மளுக்கு இந்த ஸ்கேன் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி சர்வீசஸ், அதை பொறுத்து நம்மளுக்கு அது மாறும். ஸோ இப்போ நம்ம இங்கே ஸ்கேன் இனிஷியேட் பண்ணோம், நம்மளுக்கு ஸ்கேன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இனிஷியேட்டிங்னு வரும், ஜஸ்ட் 1 minute. It's almost done. Let's wait for a minute. என்னன்னு தெரியும் இப்போ. Still loading. Okay. Still loading. Okay. Yeah. So ஸ்கேன் முடிஞ்சிருச்சு, 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் நம்மளுக்கு வந்து பார்ஷியல் க்ரெடென்ஷியல் சக்ஸஸ் வித் we got it. பார்ஷியல் க்ரெடென்ஷியல் சக்ஸஸ் வந்து ஆத்தென்டிகேஷன் நடந்திருக்கு. இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோஸ்லேயே பார்ப்போம். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, என்னோட ஐபி அட்ரஸ், அந்த கம்ப்யூட்டர் நேம், அந்த கம்ப்யூட்டர் நேம் இங்கே என்ன இருக்குது, IXL SAM. ஸோ அதுதான் இந்த மிஷினோட நேம் டிடெக்ட் ஆகிருக்கு. இதனோட OS விண்டோஸ் 7 அல்டிமேட் எடிஷன். ஸோ இதோட OS என்ன, விண்டோஸ் 7 அல்டிமேட் எடிஷன். ஸோ ஓகே, ஸோ அதே மாதிரி வல்னபிலிட்டிஸ் 12 வல்னபிலிட்டிஸ் இருக்குது. எவ்வளோ ஸ்கேன் டியூரேஷன் 19 seconds அண்ட் கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸ், அது எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ஐபிக்குள்ளே போகிறோம் அப்படின்னா இதில் என்னென்ன வல்னபிலிட்டிஸ் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். அப்சல்யூட் வெர்ஷன் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 7. வை? பிகாஸ் விண்டோஸ் 7க்கு சப்போர்ட் முடிஞ்சிருச்சு. விண்டோஸ் 7 இஸ் நோ மோர் சப்போர்ட்டட் பை மைக்ரோசாஃப்ட். ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து விண்டோஸ் 10 அப்கிரேட் பண்ணுறது. ஸோ அதனால நம்மளுக்கு இந்த வல்னபிலிட்டி வருது. அண்ட் அதர் வல்னபிலிட்டிஸ். ஸோ அசர்ட் பேஜ்குள்ளே போகிறோம் அப்படின்னா இங்கே அசர்ட் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அசர்ட்டோட ஒரிஜினல் பேஜ் வந்து ஸ்கேன் ஹிஸ்ட்ரி, விஎஸ் ஸ்கேன் ஹிஸ்ட்ரி. அசர்ட் பேஜ்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம எதுக்காக இப்போ இந்த பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்கேன் இனிஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பேராமீட்டர்ஸ் ஃபாலோ பண்ணுன்றது தான் இப்போ நம்ம பார்த்தோம். அதாவது போர்ட் ஓப்பனில் இருக்கான்னு தெரிஞ்சிருக்கணும். இஃப் சப்போஸ் இங்கே போர்ட் ஓப்பனில் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஐபி டிஸ்கவர் ஆகாது. அதுவும் நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஃபயர் வால் டர்ன் ஆஃப் பண்ணதுனால தான் நம்மளுக்கு போர்ட்ஸ் ஓப்பன் ஆச்சு, சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். இஃப் சப்போஸ்
நான் வந்து ஃபயர்வாலை வந்து ஆன் பண்ணி விடுறேன்னு வைங்க இந்த இடத்துல, அதாவது என்னோட விர்ச்சுவல் மிஷினில். ஃபயர்வாலில் போயிட்டு யூஸ் ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ் கொடுத்தனா ஃபயர்வால் ஆன் ஆகிடும். ஸோ இப்போ ஃபயர்வால் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு இங்கே nmap கமாண்டில் வந்து அவுட்புட் வந்து ஃபில்டர்டுன்னு வரும், டெஸ்டினேஷன் ரீச் ஆகாது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு அதை பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஹோஸ்ட் இஸ் அப், ஃபில்டர்டுன்னு வரணும், ஆர் அட்லீஸ்ட் க்ளோஸ்டுன்னு வரணும். லெட்ஸ் சி, எப் ஃபில்டர்ட். ஸோ எல்லாமே ஃபில்டர்டுன்னு வருது. ஒய்? பிகாஸ் நம்ம ஃபயர்வாலை ஆன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அன்லெஸ் ஆர் அன்டில் நம்ம ஃபயர்வாலை ஓப்பன் பண்ணாமல் நம்மளால் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம், ஃபயர்வால் ஓப்பனில் இருந்தால் மட்டும்தான் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் பண்ண முடியுமானா? ஆமாம். பட் ஒய்? இப்போ ஒரு ஹேக் பண்ண போகிறவங்க வந்து உங்களை வந்து ஃபயர்வால் ஓப்பன் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களை ஹேக் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, நோ, நாட் லைக் தட். தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் பெனிட்ரேஷன் டெஸ்டிங். வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட்டில் நம்ம ஆக்சஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா நம்ம பக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ பெனிட்ரேஷன் டெஸ்டிங்ன்றது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அது எப்போ பண்ணுவோம் அப்படின்னா வல்னரபிலிட்டிஸ் எதுவும் இல்லைன்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணுவோம். ஸோ வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ரிகாஷனரி மூவ், அதாவது இருக்கிற பக்கர் இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. பெனிட்ரேஷன் டெஸ்டிங்ன்றது வல்னரபிலிட்டிஸில் டிடெக்ட் ஆகலை, பட் பெனிட்ரேஷன் டெஸ்டிங்கில் சப்போஸ் ஏதாவது ஒரு இஷ்யூ டிடெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பேராமீட்டர்ஸ், அதாவது வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட்டில் ஒரு டிவைஸ் க்ளீனாக இருக்குது அப்படின்னா அந்த டிவைஸஸை ஹேக் பண்ணுறதுக்கான ரூட் காசஸ் எது எல்லாத்தையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இந்த டிவைஸை ஹேக் பண்ணுறதுக்கான ப்ராப்ளம் இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எலிவேட்டட் ஆக்சஸ் தேவைப்படும். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரால் தான் அந்த கம்ப்யூட்டரில் என்ன ப்ராப்ளம் இருக்குது என்ன ப்ராப்ளம் இல்லைன்றதை அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஆக்சஸ்லாம் கொடுத்து வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் பண்ணுறோம். பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி ஆக்சஸ் எலிவேஷன்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ ஒரு சப்போஸ் இப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணுற டிவைஸஸோட போர்ட் வந்து ஃபில்டர்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து போர்ட்டை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்கேன் பண்ண முடியும். நான் இப்போ அகெயின் இந்த ஐபியை ஸ்கேன் பண்ணுறேன், ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா டிவைஸ் டிஸ்கவர் ஆகாது. ஏன் அப்படின்னா போர்ட் ஓப்பனில் இல்லை. ஸோ இப்போ அகெயின் நான் இந்த ஐபியை ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அசர்ட் வந்து டிஸ்கவர் ஆகாது, 0 அசர்ட் டிஸ்கவர்ட்னு வந்து நிற்கும். அதுவும் இப்போ நம்ம ஒரு சாம்பிள் பார்ப்போம். அண்ட் 0 அசர்ட் டிஸ்கவர்ட் வந்ததுக்கப்புறமா அகெயின் நம்ம வந்து போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி விடுவோம். ஃபயர்வாலில் டிசேபிள் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அசர்ட் டிஸ்கவர் ஆகும். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், நீங்கள் என் பாயிண்ட் செக்யூரிட்டி டூல்ஸ் எதாவது யூஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டிவைரஸ் ஆர் சம் அதர் டிவைசஸ் சம் அதர் டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில டைம் உங்களுக்கு அசட் டிஸ்கவர் ஆகாது. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஐபிங் டிஸ்கவர் ஆகிருக்கு, பட் அதோட சர்வீசஸ் எதுவும் டிஸ்கவர் ஆகாது. உள்ளே வந்து 443 ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியும் இந்த ஹிஸ்ட்ரியும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 443 அண்ட் 445 அண்ட் 113 போர்ட்ஸில் டிஸ்கவர் ஆன சர்வீசஸ் எதுவுமே இப்போது இந்த ஸ்கேனில் டிஸ்கவர் ஆகாது. ஸோ அதோட ஹிஸ்ட்ரிஸும் நான் உங்களுக்கு எடுத்து கிளியராக காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஓகே, இட்ஸ் ஸ்டில் கோயிங் ஆன். ஸோ ஸ்கேன் ஹிஸ்ட்ரியை நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போது ப்ரீவியஸாக இதில் இருந்த வல்னரபிலிட்டி கவுண்ட் வந்து ஒரு அசர்ட்டில் நம்மளுக்கு இருந்த கவுண்ட் வந்து அரவுண்டு 12 வல்னரபிலிட்டிஸ். பட் இப்போ இந்த ஸ்கேனில் வந்து நம்மளுக்கு டிஸ்கவர் ஆகிருக்கிறது ஒன்லி 1 வல்னரபிலிட்டி அண்ட் ஆத்தென்டிகேஷன் அன்னோன். நம்மளுக்கு ப்ரீவியஸாக வந்தது பார்ஷியல் கிரெடென்ஷியல் சக்ஸஸ், பட் இப்போ வந்திருக்கிறது அன்னோன். அண்ட் 137 போர்ட் மட்டும் தான், அது யூடிபி போர்ட் மட்டும் தான் டிஸ்கவர் ஆகிருக்கு. ஓகே, ப்ரீவியஸாக நம்மளுக்கு என்னென்னலாம் டிஸ்கவர் ஆச்சுன்ட்டு நம்ம ஹிஸ்ட்ரியில் போய் பார்ப்போம். ஸோ நம்ம சைட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்கேன் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும், அந்த ஸ்கேனுக்கும் இந்த ஸ்கேனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேனில் நம்மளுக்கு ஒரு ஐபி 12 வல்னரபிலிட்டிஸ் டிடெக்ட் ஆச்சு. செகண்ட் ஸ்கேனில் 1 ஐபி ஒரே ஒரு வல்னரபிலிட்டி டிடெக்ட் ஆகிருக்கு. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த ஃபயர்வால். ஸோ இப்போ நான் இங்கே போயிட்டு ஃபயர்வாலை டர்ன் ஆஃப் பண்ணுறேன். ஃபயர்வால் இப்போ நான் இங்கே டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ அகெயின் நான் வந்து ஒரு விஏ ஸ்கேன் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு அகெயின் இந்த மாதிரி தான் வல்னரபிலிட்டிஸ் பாப்அப் ஆகும். ஸோ ஒரு விஏ ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன போர்ட்லாம் ஓப்பனில் இருக்கணும், அதாவது சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். சோர்ஸ்ன்றது நம்மளோட ஐபி அட்ரஸ். இப்போ என்னோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 192.168.0.5. 192.168.0.5லேருந்து 192.168.0.8க்கு வந்து சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் போர்ட் ஓப்பனில் இருக்கணும்.
போர்ட் ஓப்பனில் இருந்தால் மட்டும்தான் ஸ்கேனர் வந்து அந்த டிவைஸை ஹிட் பண்ணும், டெஸ்டினேஷன் மிஷினை ஹிட் பண்ணி என்னென்ன சர்வீசஸ் ரன் ஆகுது, என்னென்ன சாஃப்ட்வேர் ரன் ஆகுதுன்ற டீட்டெயில்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் விஏ ரிப்போர்ட் கிடைக்கும். ஸோ இதில் ஓஎஸும் செக் பண்ணி பார்த்தோன்னா ஒன்று பெருசாக ப்ராப்பராக கிடச்சிருக்காது, அன்னோன் தான் இருக்குது. ஏன்னா ஓஎஸ் ஃபுட் பிரிண்டிங்கும் நடக்கலை. ஓகே, ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டான விஏ ஸ்கேன் பற்றின டீட்டெயில்ஸ் எடுத்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு subscribe.